ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஒரு தமிழ் படமாக இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கிற சாலா படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடிச்ச உடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் ராயபுரத்தில் ஒரு கட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக நடக்கிற ஒரு பஞ்சாயத்து, அதன் வெளிப்பாடாக விளைவாக கடைசியாக அங்கே இருக்கக்கூடிய பார்வதி பார் அப்படின்னு சொல்லி ஒரு பாரை பூட்டியே போட்டுறாங்க. பல வருஷங்களாக அந்த பார் பூட்டியே கிடக்குது. இப்போ இந்த பாரை தன்வசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவில் குணா, தங்கதுரைன்னு சொல்லி ரெண்டு பெரிய கைகள், இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது அந்த பாரை நம்ம தான் அடையணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள இதுக்கப்புறம் ஆரம்பிக்கிற ஒரு பஞ்சாயத்து எங்கே வரைக்கும் போகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு குடியை கெடுக்கும், இது நமக்கு தெரியும். ஆனால் குடிக்கிறவன் குடியை மட்டும் கெடுக்காதுப்பா, குடிக்கிறவனுக்கு சம்பந்தமே இல்லாத எத்தனை பேருடைய குடி கெடுத்துறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற விஷயத்தை அழுத்தமாகவும் ஆணித்தனமாகவும் சொல்லணும் அப்படின்னு இந்த டீம் இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்கு. நிச்சயமாக நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தருணத்தில் அந்த சம்பவத்தை அரங்கேற்றுது இந்த டீமு. வேறு லெவலில் மேக்கிங்லேயும் சரி, நமக்கு ஒரு பெரிய எமோஷனல் இம்பேக்டை க்ரியேட் பண்ணுற விதத்துலேயும் சரி, அந்த சீனு அதை அவங்க கன்சீவ் பண்ண விதம் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமா வரலாற்றிலேயே அந்த மாதிரி காட்சி பதிவு அப்படிங்கிறது இது வரைக்கும் ஒரு 1-2 தடவை தான் இருந்திருக்கு. அதில் இதுவும் ஒரு பதிவு அட்டகாசம் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு சீனை கன்சீவ் பண்ணதுக்காகவே இயக்குனரான SD மணிபாலுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். அவர் போகவே வைரபாலனுடைய ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க் ஆகட்டும், சவுண்ட் டிசைனிங் டீமுடைய ஒர்க் ஆகட்டும், அந்த சீனுடைய ஆக்ஷன் கோரியோகிராஃபி ஆகட்டும், மேக்கப் டீமுடைய என்ட்ரன்ஸான கான்ட்ரிபியூஷன் சொல்லி பக்காவாக டெக்னிக்கல் சைடில் செம்ம ஸ்ட்ராங்காக அந்த சீனை அவங்க கன்சீவ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக வந்திருக்கு. அதை நான் சொல்கிறத விட எதுவுமே நான் பெருசாக இங்கே ரிவீல் பண்ணல. அது நீங்கள் படத்தில் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அந்த சீனு எப்படி வந்திருக்குன்னு. அதே மாதிரியே இந்த கதைக்களத்துடைய போக்கிலேயே அந்த படத்தை நம்ம பார்க்கறதுனாலேயே இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு சூப்பரான ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அப்படி ஒரு ட்விஸ்ட் அங்கே பிளேஸ் பண்ணப்படும் அப்படிங்கிறதே நம்ம எதிர்பார்க்கல. அப்படி சரக்குன்னு அப்படி ரிவீல் பண்ணிட்டாங்க அந்த ட்விஸ்ட்டை. இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் அந்த ட்விஸ்ட்டுக்கான சம்பவம். இந்த படத்தில் மதுப்பிரியர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை இறக்கி வைக்கிற மாதிரி, எங்க பாருக்குள்ளே ஒன்று எத்தனை மடங்கு ரேட்டு விற்கிறாங்க தெரியுமா அப்படின்னு கதாநாயகி ஒரு கதாபாத்திரத்துக்கிட்ட ஒரு சில விஷயங்களை லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த காட்சி ஆகட்டும், ஏப்பா பால் விலை ஏறிடுச்சு, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு அப்படின்னா ஆளாளுக்கு இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க, சரக்கு விலை ஏறி போச்சுன்னா ஒரு வேளை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் தன்னுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்தக்கூடிய இன்னொரு காட்சி ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில காட்சிகள்லாம் போகிற போக்கில் படத்தில் அவங்க வச்சுட்டு போனால் கூட கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா ஆமாங்க அப்படி தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வரத்தான் செய்யுது. அப்படி ஒரு விஷயம் நமக்கு தோணுது. இதில் ஹீரோவாக தீரன் பண்ணியிருக்காப்புல. ஆக்சுவலாக ஃபிசிக்கை செமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காப்புல. அது ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், டான்ஸு பண்ணுற விதமாகட்டும், கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு எமோஷனலான சீக்வன்ஸ் அவர் ஹேண்டில் பண்ண விதமாகட்டும்னு சொல்லி அந்த கொடுத்த கதாபாத்திரத்தை அவர் நீட்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு. ஹீரோயினான ரேஷ்மா வெங்கடேஷை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதத்தில் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ப்ரீச்சியாக தெரியுதோ அது அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அவங்க போர்டெல்லாம் வச்சுக்கிட்டு ஸ்கூல் பிள்ளைங்களோட இன்னும் ரோட்டோரமாக ஒரு பிரச்சாரம் மாதிரி ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணுவாங்க. அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது நல்ல எமோஷனல் கனெக்டை கொடுக்கக்கூடிய ஒரு காட்சி தான். சூப்பராக கன்சீவ் பண்ணியிருந்தது. அந்த சீனையுமே இந்த டீமு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸு அவங்கக்கிட்ட இருந்து. இவங்க 2 பேர் போக சார்லஸ் வினோத், அருள்தாஸ், ஸ்ரீநாத், சம்பத்ராமு, குழந்தைகளாக ஒரு 4-5 சின்ன பிள்ளைங்க எல்லாருமே அவங்கவுங்க எடுத்துக்கிட்டு அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சில காட்சிகளை கொஞ்சம் கிறிஸ்பாகவே சொல்லியிருக்கலாமோ, எதுக்குங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் லென்த்தியாக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. உதாரணத்துக்கு எங்கள் லோக்கல் சரக்கு, டூப்ளிகேட் சரக்கு ஒரு கம்பெனியில் தயாரிக்கிறாங்க. இப்போ இப்படி ஒரு சம்பவம் இங்கே நடக்குதுங்கிறது ஏதாவது ஒரு கதாபாத்திரம் மூலமாகத்தானே வெளி உலகுக்கு தெரியணும். அதுக்காக 3 ஸ்கூல் படிக்கிற மாதிரி 3 பசங்களுடைய கதாபாத்திரம் உள்ளே வைக்கப்பட்டிருக்கு. திடீர்னு அப்ரப்டாக அந்த 3 கதாபாத்திரங்களையும் உள்ளே கொண்டு வந்து சேர்க்க முடியாது இல்லையா? ஒரு ஃப்ளோவில் ஆர்கானிக்காக கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பசங்களுக்கு தேவை இருக்குதோ இல்லையோ அவங்களுக்கு ஒரு 3-4 சீனு அங்கங்கே உட்காந்து குடிச்சு போட்டு கடைசியாக எழுந்திரிச்சு இந்த கம்பெனி பக்கத்தில் வர மாதிரி ஒரு சில காட்சி அமைப்புகள் இருக்குது. இந்த அளவுக்கு சுற்றி மூக்க தொட்டிருக்க வேணாமோ, கொஞ்சம் கிறிஸ்பாக இந்த மாதிரி ஒரு சில காட்சி அமைப்புகளை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு படத்தில் ஒரு சில காட்சிகள் எனக்கு பார்க்கும்போது தோணத்தான் செஞ்சது. அதே மாதிரியே கதாபாத்திரங்களுக்கு இவர் பெரிய ஹீரோ, அவர் பெரிய வில்லன் அப்படின்லாம் இருக்க தேவை கிடையாது. எல்லாத்துக்குமே ஈக்குவலான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்கலாம், ஈக்குவலான வெயிட்டேஜ் எல்லா கதாபாத்திரத்துக்குமே நம்ம கொடுக்கலாங்கிறதுக்காக கேரக்டரைசேஷன் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு அட்லீஸ்ட் 1-2 கதாபாத்திரம், ஒரு ஹீரோவோ இல்லை ஒரு வில்லனோ
செம டெரரான ஆளாக இருக்கிற மாதிரி அந்தளவுக்கு வெயிட்டாக பயங்கர அழுத்தமாக அந்த கதாபாத்திரங்களை கொஞ்சம் எழுதியிருந்தோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் பெட்டரான இம்பேக்ட் கிடைச்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலும் எனக்கு இன்னொரு பக்கம் தோணத்தான் செஞ்சது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குடியை கெடுக்கும் அப்படிங்கிற கதையை சொல்ல வந்த டீம் தான் இது. அதை பயங்கர இம்பேக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி செம்மையான ஒரு கிளைமேக்ஸோட மேக்கிங்கில் தெரிக்க விட்டு சரியான ஒரு அட்டம்ப்ட் பண்ணியிருக்கு இந்த டீமு. ஆனால் அந்த கிளைமேக்ஸில் எந்த அளவுக்கு சிரத்தை எடுத்து அதை காட்சியாக கன்வெர்ட் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு ஒரு சில இடங்களில் ரைட்டிங்லையும் ஒரு சில கதாபாத்திரங்களை இன்னுமே கொஞ்சம் ஹைப்பாக அழுத்தமாக எழுதியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னுமே ஒரு பெட்டரான படமாக வந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. அடல்கானண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அந்த கிளைமேக்ஸ் சம்பவம்னு சொல்கிறேனே தவிர அது என்னன்னு நான் சொல்லலை. அதை பார்த்துக்கங்க. அது கொஞ்சம் ஹெவி ஹார்ட்டடாக நம்மளை விடக்கூடிய ஒரு சம்பவம் அது. மற்றபடி செக்ஷுவலாக எந்த ஒரு போர்ட்ரேலும் கிடையாது. அந்த கிளைமேக்ஸ் மேட்டரை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. இந்த படம் இன்றைக்கி தேட்டர்ஸில் வெளியாக இருக்குது. அப்புறம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.